Hello everyone. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நம்ம லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் நமக்கு வேணும். நமக்கு ரொம்ப டீப் டிசையர் இருக்கு அப்படினா அதுக்கேத்த மாதிரி எப்படி ஒரு ப்ராப்பர் மைண்ட் செட் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So உங்கள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சக்சஸ் அப்படிங்கிறது 80% mindset and 20% strategy அப்படினு கேள்விப்பட்டிருப்பீங்க. So mindset plays the major role அப்படினு சொல்லலாம். அது வெறும் சக்சஸ்க்கு மட்டும் கிடையாது. நம்ம லைஃப்ல எந்த ஆஸ்பெக்டா இருந்தாலும் அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் இல்ல ஃபினான்சஸ் மணியா இருக்கலாம் இல்ல கேரியர் ஜாப் அந்த மாதிரி இருக்கலாம் இல்ல ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அதுல நல்லா க்ரோ ஆகணும் அதை எஸ்டாப்லிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ற விதத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த இடத்துல மைண்ட் செட் அப்படிங்கிறத நம்ம எதை மீன் பண்றோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் ஃபங்க்ஷன் ஆகிற விதத்தை தான் நம்ம சொல்றோம். ஸோ நம்மளோட மைண்ட் எப்போவுமே வந்து உள்ளுக்குள்ள ஒரு சர்டன் தாட்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நான் ஸ்டாப்பாக நமக்கு தாட்ஸ் க்ரியேட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த தாட்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் இருக்கா அல்லது நமக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ப்ராப்பர் மைண்ட் செட் அப்படிங்கிறத சொல்லலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது உங்களோட டீப் டிசையராக இருந்தால் ஃபினான்ஷியலாக உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனிங்க. அதுக்கேற்ற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கா அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க. ஸோ பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் ஸோ பணத்தை பற்றி நெகட்டிவான தாட்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஸோ பணம் நிறைய வரும்போது நம்ம லைஃப்பில் அதோடு சேர்ந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ நிறைய அன்னெசரி விஷயங்கள் நம்ம லைஃப்பில் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கா? அல்லது பணத்தை பற்றி ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்கீங்களா? ஸோ பணத்தை சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பணத்தை பற்றி யோசிக்கும் போதோ அல்லது பேசும்போதோ உங்களோட எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு கவனிங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கான ஒரு மைண்ட் செட் ரிலேட்டட் டு மணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அதில் அந்த தாட்ஸ்லேயோ அல்லது அந்த எமோஷன்ஸோ உங்களுக்கு பணம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுதா அல்லது அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கும் போது பணம் உங்களுக்கு மணி ரிலேட்டடாக ஏதாவது லிமிட்டிங் பிலீவ்ஸ் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். உங்களே அறியாமல் நீங்கள் செட்டன் லிமிடேஷன்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களா? இது ஃபினான்ஷியல் ஏரியா மட்டும் கிடையாது. நம்ம லைஃப்பில் எந்த ஆஸ்பெக்டாக இருந்தாலும் சரி நம்ம ரொம்ப விஷயம் நம்ம லைஃப்பில் ரொம்ப தீவிரமாக நம்ம வேணும்னு நினைக்கிறோம். பட் அது நம்ம லைஃப்குள்ளே வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளே அறியாமல் நம்ம அந்த பர்டிகுலர் விஷயம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராகிறத நம்மளே அறியாமல் தடுத்துட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்மளோட மைண்ட் செட் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணங்கள் உணர்வுகள் அண்ட் இது ரெண்டும் கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளோட ஆக்ஷன்ஸும் படிப்படியாக மாற ஆரம்பிக்கும். நம்ம எடுத்து வைக்கிற ஆக்ஷன்ஸ் மாறும்போது நம்மளோட பிஹேவியரில் இருந்து நம்மளோட ஆட்டிடியூட் எல்லாமே டுவர்ட்ஸ் தட் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அப்போது ஆசைப்படுற அந்த விஷயம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராகிறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு தேவையான சக்ஸஸை நம்மளே க்ரியேட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ராதா மகேஸ்வரி ஜெயக்குமார் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் வேறு ஒரு டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from ராதா மகேஸ்வரி ஜெயக்குமார். Thank you.